கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. God's name will be glorified. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Today I am very happy to preach the word of God. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இயேசுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். This word of God will change your life. ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் இருதயத்திலே வருகிற போது நிச்சயமாக உங்கள் இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும். You will see there is a change in your heart. இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், The title of our message is கதவை தட்டுகிற தேவன். Lord who knocks the door. எல்லாரும் சொல்லுங்க, கதவை தட்டுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கதவை தட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லலாம், அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய கர்த்தர் கதவை தட்டுகிற தேவனாக இருக்கிறார். Dear beloved, our Lord who knocks the door. அதற்கு ஆதாரமாக வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Revelation chapter 3 verses 20. Behold, I stand at the door and continually knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with him and he with me. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. Dear beloved, the word of God clearly says, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். I am standing at the door and knocking your door. உங்கள் இருதயத்துக்கு வெளியே இருந்து உங்கள் இருதய கதவை தட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். Dear beloved, our Lord is knocking our heart. உங்கள் வீட்டு வாசலிலே நின்று உங்கள் வீட்டின் கதவை தட்டுகிற தேவனாக இருக்கிறார். Dear beloved, our Lord is knocking our door. பத்மு தீவிலே 7 சபைகளுக்கும் சில காரியங்களை யோவானுக்கு சொல்லி அதை எழுத சொன்னார். Dear beloved, our Lord guided to write to all the 7 churches. அதில் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிற போதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி. The Lord who knocks the door, it is written in this Laodicea church message. அந்த சபைக்குரிய காரியங்களை நாம் அதில் தியானிக்கிற போது, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினாலே என் வாயிலிருந்து உன்னை வாந்தி போடாதபடிக்கு தான் உன் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். Dear beloved, the Lord says, because you are spiritually useless, neither hot nor cold, I will vomit you out of my mouth. நாம் எப்பேற்பட்ட ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டாலும் அதை நாம் வாந்தி எடுப்போம் என்று சொன்னால் அதை திரும்ப எடுத்து மறுபடியும் சாப்பிடுகிற பழக்கம் நமக்கு அல்ல. Dear beloved, when you vomit something, you may not be interested to eat once again. அதுபோல தேவன் நம்மை வாந்தி பண்ணி போடுவதற்கு மனதில்லாதபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவதற்கு எனக்கு மனதில்லை, ஆகவே உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Dear beloved, our Lord is knocking the door since he does not vomit. ஒரு அல்லேலூயா சொல்லலாம், அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் அந்த சபைக்கு நான் பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்க போட வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டுகிறேன். Here we continuously read, the Lord says, I am knocking the door because you may become truly rich and you may become truly rich and white clothes representing righteousness to clothe yourself, so that the shame of your nakedness will not be seen, and healing salve to put on your eyes so that you may see. நாம் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கண்களுக்கு கலிங்கம் போடுவதற்காக கதவை தட்டுகிறாராம். See, our Lord is knocking our door. 21வது வசனத்தில் பார்க்கிறோம், நாம் ஜெயம் எடுத்து அவரோட சிங்காசனத்தில் உட்காரும்படியாகத்தான் நம்முடைய கதவை அவர் தட்டி கொண்டிருக்கிறார். Verses 21 says, he who overcomes
the world through believing that Jesus is the Son of God, I will grant to him to sit beside me on my throne, as I also overcome and sat down beside my Father as his throne. இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand? அல்லேலூயா. உங்கள் வீட்டின் கதவை தட்டுவதற்கு அவர் திருடன் அல்ல. See, our Lord is not a thief to knock your door. உங்கள் வீட்டிலே வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி செல்வதற்காக அவர் உங்கள் வீட்டின் கதவை தட்டவில்லை. He has not come to steal anything from you. உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் கதவை தட்டுகிறார். He is interested to bless you. அல்லேலூயா. நல்ல ஓசையோடு கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 3 காரியங்களை தேவன் உங்களுக்கு கற்றுத் தர போகிறார். Today, the Lord is going to teach you 3 very, very important things. ஏன் என்னுடைய இருதய கதவை அவர் தட்ட வேண்டும்? Why should he knock the door of your heart? ஏன் என்னுடைய வீட்டின் கதவை இயேசு வந்து தட்ட வேண்டும்? Why the Lord should knock your door of your house? என்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த வசனத்துக்குள்ளே 3 பதிலை வைத்திருக்கிறார். He has given 3 answers in the verses. முதலாவது, நீ அவருடைய சத்தத்தை கேட்கும்படி கதவை தட்டுகிறார். First of all, to hear the voice, Lord is knocking your door. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் கதவை தட்டுகிறார். Dear beloved, our Lord is knocking the door to see, make you to hear his voice. அவருடைய சத்தம் சாதாரணமான ஒரு சத்தம் அல்ல. Dear beloved, Lord God's word is not ordinary word. இந்த உலகத்தில் இருக்கிற வானத்திலும் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உருவாக்கினதே அவருடைய சத்தம் தான். His word, voice only created everything in the world. ஆக அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்முடைய கதவை அவர் தட்டுகிறார். See, our beloved, our Lord is interested to make you to hear his voice. நீங்கள் கதவை திறந்து அவருடைய சத்தத்தை கேட்டால், If you open the door and listen to his voice, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக your இருக்கும். family will be blessed. உங்கள் இருதயம் ஆசீர்வாதமாக Your இருக்கும். heart will be blessed. அவருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாமே செய்யும். The word of God will make you, give you everything. ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. Genesis chapter 1, 3. 3 verses 8 and 9. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. So the man and his wife hid and kept themselves hidden from the presence of the Lord God among the trees of the garden. But the Lord God called to Adam and said to him, where are you? ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தம் முதல் குடும்பமாகிய அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடந்து வருகிறது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். Dear beloved, you see, our first family was hiding away from the Lord, not to hear his voice. ஆண்டவராகிய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறிவிட்டார்கள். So they could not hear the voice, but since they did not follow the rule of the Lord, ஆகவே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி அவர்கள் அங்கே பதுங்கி இருக்கிறார்கள், அது ஒளிந்து இருக்கிறார்கள். they were hiding themselves because they could not hear the voice. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிற போதுதான் நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகும். Dear beloved, when you hear the voice, only you will be changed. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிற பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். Dear beloved, when you start hearing the voice of the Lord only, you will see changes in your life. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிற போதுதான் அவருடைய வல்லமை நமக்குள்ளே வந்து இறங்கும். Dear beloved, when you hear the voice of the Lord only, you will see the power of the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற போதுதான் அவருடைய அன்பு நமக்குள்ளே கடந்து வரும்.
Dear beloved, when you see the voice of the God only, you will enjoy His love. ஆக இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க மனதில்லாமல் ஒளிந்தபடியினாலே அவர்கள் சோத்திரம் தேவ அன்பை இழந்து போனார்கள். They were not interested to hear the voice of the Lord, so they were hiding themselves. ஆக நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் நம்முடைய வாசலில் நின்று நம்முடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். Dear beloved, we should hear the voice of the Lord. That's why He is knocking the door. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்கலாம். Exodus chapter 15 verses 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. If you will diligently listen and pay attention to the voice of the Lord. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் எப்பொழுதுமே கவனமாய் கேட்க வேண்டும். Dear beloved, we should listen the voice of the Lord patiently, carefully. இது மனிதனுடைய சத்தம் அல்ல. It is not the voice of human beings. இது தேவனுடைய சத்தம். It is the Lord God's voice. இந்த சத்தத்தை வேதம் சொல்லுகிறது நாம் கவனமாய் கேட்க வேண்டும். Bible says we should listen His voice very carefully. தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற போதுதான் நமக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். When you listen the voice very carefully, it will be a blessing for you. The Holy Bible is the voice of God. தேவ ஜனமே, இந்த பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை. The Holy Bible is the sound of God. தேவ ஜனமே, இந்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். We should listen the word of God carefully. ஒவ்வொரு வசனமும் நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறது. Every word is knocking your door of the heart. நீங்கள் இருதய கதவை திறந்து இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். Dear beloved, when you listen all this word of God, it will bless your family. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் உங்களோடு பேசுகிற முதல் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாகத்தான் அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். Dear beloved, first of all, God knocks the door in order to hear His voice. சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். Holy Spirit says you have to listen His voice very very carefully. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 3வது வசனம் 4வது வசனம். 1 Samuel chapter 3 verses 3 and 4. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. And the oil lamp of God had not yet gone out, and Samuel was lying down in the temple of the Lord, where the ark of God was. That the Lord called Samuel, and he answered, Here I am. சாமுவேல் படுத்து கொண்டிருக்கும் போது, தூங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுகிறார். ஆனால் அந்த சத்தத்தை தூக்கத்திலும் கவனமாய் கேட்டு சாமுவேல் சோத்ரம் இதோ இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறார். Dear beloved, though he was sleeping, he was able to understand the voice of the Lord. அல்லேலூயா. தூங்கி கொண்டிருக்கிற சிறு பையனாகிய சாமுவேல் அந்த தூக்கத்திலும் கூட தேவனுடைய சத்தத்தை அவன் கவனமாய் கேட்கிறதை பார்க்கிறோம். Here we see the small boy Samuel was listening the word of God very very carefully. ஆகவேதான் கர்த்தர் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்த சாமுவேலுக்கு கொடுத்தார். That's why Lord blessed him to anoint the king. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டுகிறார். First of all, our Lord is knocking the door to hear His voice. இந்த சத்தத்தை விட மிஞ்சின சத்தம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. Dear beloved, there is no voice but better than Lord's voice. இந்த சத்தத்தை விட உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு இந்த பூமியின் எல்லையில எங்கேயுமே ஒரு சத்தம் இல்லை. Dear beloved, no other voice can bless you.
இந்த சத்தத்தை விட, தேவனுடைய சத்தத்தை விட இன்னும் உங்களை அதிகமாய் பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் அப்படி ஒரு சத்தமே இல்லை. Dear beloved, the Lord God's voice can purify you. இந்த சத்தத்துக்கு ஈடாக, இந்த சத்தத்துக்கு இணையாக இன்னும் ஒரு சத்தம் இந்த பூமியில எங்கேயுமே இல்லை. We cannot compare with any voice. எல்லாம் சொல்லாம் வலது கரத்தை தூக்கி, இயேசுவே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி என் கதவை உமக்கு மனப்பூர்வமாய் திறக்கிறேன். ஆமென். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோ கையை தட்ட திரும்ப எல்லாரும் கையை தட்டணும். ஹல்லேலூயா. எல்லாம் கை என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யணும் நீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். Dear beloved, our Lord is interested that we should listen the word of God. இந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதனாலே உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். When you listen to the word of God, you will be blessed. உங்க குடும்பத்துக்கு தான் ஆசீர்வாதம். Family will be blessed. இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தேவன் உங்கள் வீட்டு வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறார். In order to give you the blessing, the Lord is knocking your door. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். God is good. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சத்தத்துக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். Dear beloved, you should surrender for this. உங்க வாழ்க்கையில இந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் மேன்மையாய் நினைக்க வேண்டும். You should appreciate the word of God. இந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய உயிராய் நினைக்க வேண்டும். You should consider this word of God, the voice of God is better than your life. இந்த தேவனுடைய சத்தத்தை உங்க வாழ்க்கையினுடைய ஒரு எனர்ஜியாக நீங்கள் நினைக்க வேண்டும். Dear beloved, you should consider this voice of God as your energy. ஆமென். அப்ப நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கதவை தட்டுகிறார். Dear beloved, our Lord is interested to make you blessing. That is why he is knocking the door. நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டு பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லிதான் கதவை தட்டுகிறார். The Lord is knocking your door continuously. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே Acts chapter 9. முதல் 6 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகியும் ஸ்திரீகளையாகியும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். As he traveled, he approached Damascus, and suddenly a light from heaven flashed around him, and he fell to the ground, and heard a voice from heaven saying to him, Saul, Saul, why are you persecuting and oppressing me? போதும். இப்போ சவுல் எருசலேமில் இருக்கிற பிரதான ஆசாரியரிடத்தில் அவன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு தமஸ்குவிலே போய் கிறிஸ்தவர்களை பயமுறுத்தி அவர்களை கொலை செய்வதற்கும் துணிந்து புறப்பட்டு செல்கிறான். Here we see, Lord, he was ready and he was going there to kill the believers. தன் கையிலே மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. He has got that order to kill them. ஆனால் வானத்திலே இருந்து ஒரு ஒளி வந்து அவனை சூழ்ந்து கொண்டபடியினாலே தரையிலே விழுந்தான். Since a light from the heaven surrounded him, he fell down. யோசித்து பாருங்கள், எந்த அதிகாரம் இருந்தாலும் வானத்திலே இருந்து வரக்கூடிய பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரத்துக்கு நிற்கவே முடியாது. Dear beloved, no one is greater than the from heaven. இந்த உலக அதிகாரம் எல்லாம் பரலோக அதிகாரத்துக்கு முன்பாக அது செல்லுபடியே ஆகாது. Dear beloved, nothing is better than
our heaven. கீழே விழுந்தவுடனே ஆண்டவர் பேசுகிறார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? When Saul fell down, Lord asked him, why are you persecuting me? வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். Here we see that the Bible says he heard a voice. இந்த சத்தம், இந்த கர்த்தருடைய சத்தம் இந்த சவுலை பவுலாக மாற்றிவிட்டது. This word only changed Saul into Paul. அல்லேலூயா. தேவனுடைய ஒரு சத்தம் சவுலை பவுலாக மாற்றிவிட்டது. Dear beloved, the voice of God changed Saul into Paul. தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும். Dear beloved, one single voice of God will change your life. தேவனுடைய சத்தம் விழுந்து கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி ஒரு பெரிய மாளிகையாக ஆசீர்வதித்து விடும். Dear beloved, the word of God, the voice of God will change your life. அல்லேலூயா. ஏன் கதவை தட்டுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக. Why he is knocking the door? You have to listen his voice. ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புகிறபடியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்கும். Dear beloved, the Lord's voice will bless you. அநேகருடைய வாழ்க்கையில மருந்தே இந்த சத்தம் தான். This voice of God is like a medicine. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் வியாதி வரும்போது இந்த தேவனுடைய வார்த்தையை தான் செய்கிறார்கள், இந்த சத்தத்தை தான் அவர்கள் மருந்தாக சாப்பிடுகிறார்கள். When believers are in sickness, suffering from sickness, they are reading the Bible and enjoying the healing. இந்த சத்தத்துக்குள்ளே நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். Everything is available inside the voice of God. இந்த சத்தத்துக்குள்ளே நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். All the blessings are present inside the voice of God. இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய வாசல் அண்டையிலே நின்று தேவன் கதவை தட்டுகிறார். That is why the Lord is knocking the door. உங்கள் வீட்டு கதவை தட்டுகிறவர், உங்கள் இருதய கதவை தட்டுகிறவர் இன்னார் என்று நீங்கள் தெரியாதபடியினாலே கதவை பூட்டி வைத்திருக்கிறீர்கள். Dear beloved, since you don't know who is knocking, you are like that. இவர் இன்னார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் கதவை உடனே அவருக்கு என்ன செய்வீர்கள்? திறப்பீர்கள். If you know who is knocking, immediately he will open the door. அல்லேலூயா. இப்ப முதலாவது, நீ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். First of all, Lord is knocking your door. That means you have to listen his voice. இன்றிலிருந்து இந்த தேவனுக்கு அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்படியாய் கதவை துறப்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you are ready? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God will bless you. இரண்டாவது, உன்னோடு பிரவேசிக்கும்படி கதவை தட்டுகிறார். Secondly, Lord God knocks the door in order to come inside. மறுபடியும் அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் போதும், அவரிடத்தில் நான் பிரவேசித்து. Behold, I stand at the door and continually knock. If anyone hears a voice and opens the door, I will come in. உன்னோடு பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கதவை தட்டுகிறார். Dear beloved, in order to come inside, he is knocking the door. உனக்குள்ள இயேசு வந்து பிரவேசித்தார், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும்? How will you feel when Jesus is inside you? உங்கள் வீட்டுக்குள்ள இயேசு வந்து பிரவேசித்தால் உங்க வீடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும்? How will you feel when Jesus is present in your house? புரிந்து கொள்ள முடிகிறதா? Can you understand? அல்லேலூயா. ஏதோ அவர் வெறுமனே அல்ல, உங்களுக்குள்ளே வந்து அவர் பிரவேசிக்கும்படியாய் தான் கதவை தட்டுகிறார். In order to come inside, he is knocking the door. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் 9வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அந்த சக்கேவை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும்.
Luke chapter 19 verses 5 and 9. When Jesus reached the place, he looked up and said to him, Zacchaeus, hurry and come down, for today I must stay at your house. இயேசு சக்கேவுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே சக்கேவு சந்தோஷத்தோட இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார். When Jesus was told that I am coming to your house and staying, he was very happy. 9வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. Verses 9 says, Jesus said to him, today salvation has come to this household. இயேசு சக்கேவுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்தபடினால சக்கேவுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Since Jesus was in the house of Zacchaeus, the salvation has come to his house. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை தரும்படியாகத்தான் இயேசு உங்கள் வீட்டின் கதவை என்ன செய்கிறார்? தட்டுகிறார். Dear beloved, Lord is knocking your door in order to give you salvation. உலக மனிதன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டின் கதவை தட்டினால், if somebody is ready to give you some blessing and knocking the door, கொஞ்ச நேரம் தட்டுவான், he may be knocking for some time. கதவை திறக்கவில்லை என்று சொன்னால், open the door, அவர் தன் ஆசீர்வாதத்தை கொண்டு போய் விடுவார். he may leave the place. ஆனால் இந்த தேவன் எப்படி என்று சொன்னால், இந்த தேவனுடைய சுபாவம் எப்படி என்று சொன்னால், நீங்கள் கதவை திறக்கிற வரைக்கும் தட்டி கொண்டே இருப்பார். Dear beloved, our Lord will be knocking your door as long as you open the door. நீ மனம் திரும்புற வரைக்கும் உனக்கு தருணம் தந்து கொண்டு தான் இருப்பார். Our Lord is giving you time. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சக்கேவுடைய வீட்டிலே இயேசு உள்ளே பிரவேசித்தபடினால் அந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. Since the Lord Jesus came to the house of Zacchaeus, salvation came to his house. எல்லா செல்வங்களை காட்டிலும் அழியாத செல்வம் இந்த ரட்சிப்பு தான். Dear beloved, salvation is better than everything. நீங்கள் சம்பாதிக்கிற எந்த ஒரு செல்வத்தையும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற போது கொண்டு போக முடியாது. Dear beloved, whatever you earn in this world cannot take it. ஆனால் நீங்கள் சம்பாதித்த இந்த ரட்சிப்பு என்கிற இந்த செல்வத்தை மட்டும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற போது மறு உலகத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம். But the salvation you can take it. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த அழியாத செல்வத்தை உங்களுக்கு தரும்படியாகத்தான் வீட்டின் கதவை என்ன செய்கிறார்? இயேசு தட்டி கொண்டே இருக்கிறார். That is why he is knocking the door. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் 24/7 உங்க வீட்டின் கதவை இயேசுக்கு திறக்க ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. How many of you are ready? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம் 15வது வசனம். Matthew chapter 8 verses 14 and 15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை அவர் கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே அவள் கையை தொட்டவுடனே சுரம் அவளை விட்டு சுரம் அவளை விட்டு நீங்கி நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். When Jesus went into Peter's house, he saw Peter's mother-in-law lying sick in bed with a fever. He touched her hand, and the fever left her, and she caught up and served him. இயேசு பேதுருவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே அவருடைய மாமியாருடைய ஜுரம் என்ன செய்தது? நீங்கி போய்விட்டது. Dear beloved, since Jesus came to the house of Peter, his mother-in-law's fever went away. இயேசு வீட்டுக்குள்ளே வருகிற போது இந்த பேதுருடைய மாமியார் படுத்த படுக்கையாக ஜுரத்தோடு இருக்கிறார்கள். When Jesus came into the house, Peter's mother-in-law was suffering from fever. இயேசு அவள் கையை பிடித்து தூக்கிற உடனே ஜுரம் அவளை விட்டு அகன்று விட்டது. When Jesus touched her, this fever went away. அவருக்கு பணிவிடை செய்தாள். She started serving. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தபடினாலே அங்க இருந்த வியாதி அந்த வீட்டை விட்டு வெளியே போய்விட்டது. Dear beloved, since Jesus came to the house, the fever went away. உங்கள் வீட்டுக்குள்ளும் இயேசு பிரவேசித்தால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருடைய வியாதியும் இயேசு உள்ளே வருகிற போது எல்லாம் என்ன செய்யும்?
வெளியே போகும். If Jesus is coming to your house, dear beloved, all your family people will be normal without sickness. அல்லேலூயா. இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ வியாதிகள் உங்களை விட்டு வெளியே போய்விடும். When Jesus coming to your heart, all your sin will go away. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அப்ப நம்ம வீடு நோய் இல்லாத ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசிப்பதற்கு நாம் கதவை திறக்க வேண்டும். Dear beloved, if you want to be healthy, you have to receive Jesus in your house. அல்லது நாம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் கதவாக நாம் போய் தட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். Otherwise, dear beloved, we have to go and knock different hospitals. ஆஸ்பத்திரிக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து கடன்காரனாய் மாறினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. In my life, I have seen many people spend lot of money in the hospital. அல்லேலூயா. ஆக இயேசு நமக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய், உன்னோடு பிரவேசிக்கும்படியாய், உன் குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாகத்தான் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். Dear beloved, now you see that Jesus is knocking your door of your house to bless you. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கதவை தட்டுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கையை தட்டி கதவை தட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனமும் 42வது வசனமும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். 42வது வசனம். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Luke chapter 10 verses 38. Now while they were on the way, Jesus entered a village called Bethany, and a woman named Martha welcomed him into her house. 42 says, but only one thing is necessary, for Mary has chosen the good part which will not be taken away from her. மரியாள் வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசித்தார். Jesus entered into the house of, அவளுடைய வீட்டுக்குள்ள இயேசு பிரவேசித்தபடியினால் இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். since Jesus entered into the house, Mary selected the good part. அல்லேலூயா. இயேசு அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இந்த மார்த்தாளும் மரியாளும் கதவை திறந்து கொடுத்தபடியினால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Since the both sisters they opened the door and invited Jesus, they selected Martha got the best part. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே இருப்பதற்கு நீங்கள் கதவை திறந்தால் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Dear beloved, if you open the door, you will have the good part with you. உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகிற போதும் நம்மோடு கூட வரக்கூடிய ஒரு நல்ல பங்கு. Dear beloved, what do you mean by good part? When we leave this country, we will be taking that with us. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி கதவை தட்டுகிறார். Dear beloved, our Lord is knocking the door in order to listen his voice. ஆண்டவராகிய இயேசு உன்னோடு பிரவேசிக்கும்படி கதவை தட்டுகிறார். In order to enter into the house, he is knocking the door. மூன்றாவது, உன்னோடு போஜனம் பண்ணும்படி கதவை தட்டுகிறார். Thirdly, Lord God knocks the door in order to eat with you. அந்த வெளிப்பாடு 3:20 மறுபடியும் வாசிங்கள். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். Behold, I stand at the door and continually knock. If anyone hears my voice and opens the door, I will come in and eat with him. ஒரு மனிதனோடு நாம் சேர்ந்து போஜனம் பண்ணுவது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. It reveals, it shows the fellowship. சில ஆட்கள் சொல்லுவார்கள், இந்த பெரிய மனிதனும் நானும் ஒன்றாக சாப்பிட்டு இருக்கிறோம். In my village, in some village we can see that they may say that we have lived
that we have been eating together. அவரும் நானும் ஒரே தட்டிலே சாப்பிட்டு இருக்கிறோம், We have dined together with the same plate, ஒரே டேபிள்ல சாப்பிட்டு இருக்கிறோம் in the same table. அப்படி பெருமையாக சொல்லுவார்கள். They will be very proudly telling. அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஐக்கியத்தை இது குறிக்கிறது. It reveals their fellowship. அப்போ ஆண்டவராய் இயேசு நமக்குள்ளே வந்து போஜனம் பண்ணினால், நாமும் அவரோட போஜனம் பண்ணினால், அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு ஐக்கியத்தை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. It reveals the fellowship with the Lord. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரும் நாமும் சேர்ந்து ஒரே அளவுல போஜனம் பண்ணி ஒரே ஐக்கியமா இருப்பதற்காகத்தான் கதவை என்ன செய்றாராம், தட்டி கொண்டே இருக்கிறார். See, dear beloved, he is knocking the door in order to eat with us, to have the fellowship with the Lord. இயேசுவுக்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. We need a fellowship, good fellowship with the Lord. ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாதபடி இயேசுவுக்கு நமக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு தேவை. There should not be any room in between. ஆகவே நாம் அவருக்கு கதவை திறக்க வேண்டும். We should open the door. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis chapter 18, அதிலே 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. verses 1 and 2. மம்ரேயின் சம பூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசல் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. ஆபிரகாமுடைய வீட்டுக்கு 3 தேவ தூதர்கள் வந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Now the Lord appeared to Abraham at Mamre while he was sitting at the tent door in the heat of the day. When he raised his eyes and looked up, behold, 3 men were standing a little distance from him. When he saw them, he ran from the tent door to meet them and bowed down to the ground. இந்த வீட்டுக்கு வந்த தேவ தூதர்களுக்கு ஆபிரகாம் தன் வீட்டிலே உணவு கொடுத்ததாக, போஜனம் கொடுத்ததாக நாம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். Here we see the 8th verses that Abraham gave food for them. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். Then he took curds and milk and the calf while he had prepared and set it before the men, and he stood beside them under the tree while they ate. இந்த தேவ தூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டிலே போஜனம் செய்தபடியினால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு குறைவை அவர்கள் இப்பொழுது அதை ஆசீர்வதிக்கிறார்கள். Dear beloved, these 3 messengers, when they had food, they blessed Abraham. அவன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்கிறார்கள். There they are asking, where is Sarah? அப்பொழுது அங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here we see they gave a word of God. அப்பொழுது அவர் காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று உறுதியான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்கள். I will surely return to you at this time next year, and behold, Sarah your wife will have a son. அப்போ தேவன் நமக்குள்ளே வந்து, நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து, நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து, நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே வந்து அவர் போஜனம் பண்ணுவதற்கு நாம் கதவை திறந்து கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். Dear beloved, when we open the door, all these things will be blessed. நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறிவிடும். நம்முடைய தீமை எல்லாம் நன்மையாய் மாறிவிடும். You will be blessed. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அவரும் நாமும் போஜனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கதவை என்ன செய்ய வேண்டும், திறக்க வேண்டும். அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. In order to eat together with the Lord, we should open the door. யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கள். யோவான் 15:4. John chapter 15 verses 4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Remain in me, and I will remain in you. Just as no branch can bear fruit by itself without remaining in the vine, neither can you bear fruit unless you remain in me. ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். Dear beloved, Lord says, you should be with me, then I will be with you. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். He says, I am a vineyard, you are the branches. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. He says, without me you cannot do anything. அல்லேலூயா. அப்ப அவரோடு இணைந்து அவரோடு ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்மால் அவராலே செய்ய முடியும். Always we should have the fellowship with the Lord God. அல்லேலூயா. கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. அவர் கதவை தட்டுகிறார். He is knocking your door. ஏன் கதவை தட்டுகிறார்? Why he is knocking? அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்படியாக. In order to hear his voice. ஏன் கதவை தட்டுகிறார்? Why he is knocking? உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக. He wants to come inside. ஏன் கதவை தட்டுகிறார்? Why he is knocking? உங்களோடு போஜனம் In பண்ணும்படியாக. order to eat with you. கதவை திறந்தால் இந்த அனுபவங்கள் உங்களிலே வளர்ந்து பெருகும். If you open the door, beloved, you will have such experience. உலகம் உங்களை பார்த்து சொல்லும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்வார். The world will say that you are a blessed child of God. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விரும்புகிறேன் என்னை பார்த்து அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? I am longing like that. Are you interested? அல்லேலூயா. இப்போ நாம் அவருக்கு கதவை சரியாக என்ன செய்ய வேண்டும்? திறக்க வேண்டும். Dear beloved, we should open the door properly. நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God will bless you abundantly. இந்த வசனத்துக்குள்ளே நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. This word of God says having both blessings for this world and also for the heaven. இதை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God is blessing you today. எல்லாம் எழுந்திருக்கலாமா?